வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 2ல் இருக்கிற நெடுவினாவை வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகளை விவரித்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதற்கான ஆன்சரை நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா குறிப்பு சட்டகம் வந்து எழுதிக்கலாம். குறிப்பு சட்டகத்தில் என்ன பண்ண போகிறோம்? முன்னுரை, மரம் வளர்த்தல், இயற்கையை பாதுகாத்தல், காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகள், முடிவுரை. இத்தனை ஹெட்டிங் வந்து நம்ம எழுத போகிறோம். இந்த ஹெட்டிங்கை வந்து ஒரு பாக்ஸ் போட்டு அழகாக நீட்டாக வந்து எழுதிக்குங்க. ஃபர்ஸ்ட் முன்னுரை. முன்னுரையில் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இயற்கையின் கூறுகளில் காற்றின் பங்கு கூடுதலானது. காற்று எங்கும் நிறைந்திருக்கிறது. நாம் மூச்சுவிட காற்று மிகவும் அவசியமானதாகும். காற்று மாசுபடாமல் காக்க நாம் என்றும் பாடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இயற்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள்ல காற்றினோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கூடுதலாகவே ஆனது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? இயற்கையின் கூறுகளில் கிடைக்கக்கூடிய பொருள்களில் காற்றினோட பங்கு என்னது? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவ்வளோதான். அடுத்த பாயிண்ட் பாருங்க. காற்று எங்கும் நிறைந்திருக்கிறது. உங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லாருக்குமே காற்று வந்து காற்று இல்லாத இடமே கிடையாது. காற்று எங்கும் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க. நாம் மூச்சு விட காற்று மிகவும் அவசியமானதாகும். அதே போல மனிதர்கள் வந்து மூச்சு விடுறதுக்கு காற்று வந்து மிகவும் முக்கியமானது, அவசியமானதுன்னு சொல்றாங்க. அதனால அந்த அளவுக்கு முக்கியமா இருக்கிற காற்று நம்ம எப்படி இருக்கணும் வச்சிருக்கணுமா? அது வந்து மாசுபடாமல் காக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு நம்ம பாடுபட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் முன்னுரையில கொடுத்துருக்குறது. இந்த மாதிரி புரிஞ்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங். அடுத்த ஹெட்டிங் பாருங்க, மரம் வளர்த்தல். நாம் உயிர் வாழ காற்று மிகவும் அவசியமானதாகும். நம்ம உயிர் வாழனாவே அது காற்று ரொம்ப ரொம்ப அவசியம் சொல்றாங்க. உயிர் வழி இல்லையேல் நாம் உயிர் வாழ்வு இல்லை. செகண்ட் பாயிண்ட் பாருங்க. உயிர் வழினா என்னது? காற்று. காற்று இல்லைன்னா நம்மளோட உயிர் வாழ்வு, நம்ம வாழவே முடியாது. அப்போ நம்ம வாழ்வே இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. மரங்கள் தான் நமக்கு சுவாசிக்க ஆக்சிஜனை தருகின்றன. நமக்கு காற்று எது தருதுன்னா வந்து மரங்கள் மூலம் தான் நமக்கு கிடைக்கிது. அப்போ மரங்கள் நம்ம சுவாசிக்கிறது என்ன தருது? ஆக்சிஜன் வந்து தருதுன்னு சொல்றாங்க. அதனால் வீட்டை சுற்றிலும் வீதிகளிலும் மரங்களை நட்டு பாதுகாப்போம். நம்ம சுவாசிக்க தேவையான காற்றை மரங்கள் தான் தருது. அதனால மரங்கள் நமக்கு கண்டிப்பா வந்து தேவை. அதனால நம்ம வீட்டை சுற்றிலும் நம்ம வந்து வீதிகளிலும் பார்த்தீங்கன்னா நம்ம மரங்களை வந்து நட்டு பாதுகாக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங், இயற்கையை பாதுகாத்தல். இயற்கையை நாம் பாதுகாத்தால் தான் நம் வாழ்வு வளமடையும். குப்பைகளை கண்ட இடங்களில் கொட்டக்கூடாது. ஃபர்ஸ்ட் இயற்கையை வந்து பாதுகாத்தாதான் நம்ம லைஃப்ல வந்து இயற்கையான காற்றை வந்து சுவாசிச்சு நம்ம நல்லா வாழ முடியும். அதனால இயற்கையை வந்து நம்ம பாதுகாத்தால் தான் நம்ம வாழ்வு வந்து வளமடையும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. குப்பைகளை பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற இடத்தெல்லாம் வந்து அப்படி தூக்கி போகிறது. ஒரு பஸ்ஸில் போகிறோம், வண்டியில் போகிறோன்னா அப்படியே தூக்கி போட்டு போகிறது, கண்ட இடத்துல எச்ச துப்புறது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழலை நம்ம தான் வந்து சுத்தமாக வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குப்பைகளை கண்ட இடங்களில் கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க. பூமியை அழகோடு வைத்திருக்க வேண்டும். நெகிழி பைகளை வெளி இடங்களில் வீசும்போதும் நிலம் மட்டுமல்ல, காற்றினால் அவை பறந்து செல்லும் போது காற்றும் மாசுபடுகிறது. பூமியை நம்ம வாழ்றது இந்த பூமியில தான். இந்த பூமி எப்படி வச்சுக்கணும்? அழகா வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளே எவ்வளவு அழகா மேக்கப் பண்றோம். அப்ப நம்ம வாழ்ற பூமியும் அழகா வச்சிருக்கணும் இல்லையா? அதனால பூமியை அழகா சுத்தமா, அழகுனா என்னது? சுத்தமா கிளீனா வச்சுக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டா நாமும் நல்லா இருக்கலாம் அப்படின்ல. நெகிழி பைகளை வெளியிடங்களில், அதாவது அங்கங்க பிளாஸ்டிக் பொருட்களை வந்து தூக்கி வந்து போடக்கூடாது சொல்றாங்க. நீங்க பிளாஸ்டிக் பொருளை தூக்கி போடுறதுனால நிலம் மட்டும் இல்லாம வந்து காற்றுல வந்து அந்த பிளாஸ்டிக் பைகள்லாம் பறந்து காற்றும் வந்து மாசுபடுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க. மிகுதியாக பட்டாசுகளை வெடிப்பதை நிறுத்தினால் தூய காற்று கிடைக்கும். இப்போ நம்ம பட்டாசு அதிகமா வெடிக்கிறதுனால அதுல வரக்கூடிய புகையினால காற்று வந்து மாசுபடுது. அதனால நமக்கு வந்து காற்று மாசுபட்டா நம்ம அந்த காற்றை சுவாசிச்சா நமக்கும் வந்து கெடுதல் தான். அதனால நம்ம சுத்தமான காற்று வேண்டும் அப்படின்னா, நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம காற்றை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம காற்று மாசுபடாமல் நம்ம பாதுகாக்கிறது நம்மளோட கடமை. அதனால பட்டாசு வெடிக்கிறப்ப அளவாக வெடிங்க. நிறைய பட்டாசு வெடித்து அதை புகையினால உங்களுக்கு நீங்களே பாதிப்பை ஏற்படுத்திக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புகை வடிகட்டி இல்லாமல் செயல்படும் தொழிற்சாலைகளை தடை செய்ய வேண்டும். புகையை வந்து வடிகட்டாமல் டைரெக்டாக அந்த மாசான புகையை வந்து வெளியே அனுப்புகிற அந்த தொழிற்சாலைகள், கம்பெனிகள்லாம் வந்து தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகள் என்னென்ன காற்று மாசுபாட்டை தடுக்கக்கூடிய வழிமுறைகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்த வேண்டும். தனி மனிதரின் மிகுதியான ஊர்தி பயன்பாடுகளை குறைக்க வேண்டும். நம்ம வந்து எல்லாருமே ஒரே வாகனத்தை வந்து யூஸ் பண்ணனா, பொது போக்குவரத்தை பஸ் யூஸ் பண்ணினோன்னா நிறைய வண்டி போகிறது வந்து மிச்சமாகும். அதாவது அதன் மூலயமா வர புகையும் வந்து தடுக்கப்படும். அதனால் பொது போக்குவரத்தை வந்து அதிகமாக பயன்படுத்த வேண்டும் சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே இண்டிவிஜுவலாக நிறைய வந்து வாகனங்கள் வந்து பயன்படுத்தணும் பார்த்தீங்கன்னா, அதனோட பயன்பாட்டை வந்து குறைக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க, மின்னாற்றல் இயங்கும் ஊர்திகளை பயன்படுத்தி காற்று மாசுபாட்டை குறைக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே என்னன்னா, பொதுவாக எல்லாமே வந்து ஜென்ரலான பொது போக்குவரத்தை வந்து பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மின் ஆற்றல், அதாவது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இப்போ இந்த நிறைய வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாகனங்களை வந்து பயன்படுத்தினா காற்றோட மாசுபாட்டை குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, குளோரோ கார்பன் என்னும் நச்சு காற்றை வெளியிடும் இயந்திரங்களான குளிர்சாதன பெட்டியின் பயன்பாட்டினை குறைக்க வேண்டும். அடுத்து 3வது பாயிண்ட் என்னன்னா, அதாவது குளோரோ கார்பன் அப்படின்னு ஒரு கார்பன் இருக்கு. அது வந்து நச்சு காற்றை வெளியிடும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து எதன் மூலமா வருதுன்னா, இப்போ ஏசி யூஸ் பண்றோம்னா, ஏசி மூலியமா அந்த கார்பன் வந்து வெளியிடுமாம். அதனால வந்து அதனோட பயன்பாட்டை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. 3வது பாயிண்ட். அதாவது ஏசியினோட பயன்பாட்டை, குளிர்சாதன பெட்டியினோட பயன்பாட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கச்சா எண்ணெய், நிலக்கரி முதலிய புதை வடிவ எரிபொருள்களை தவிர்க்க வேண்டும். என்னென்னலாம் கச்சா எண்ணெய், நிலக்கரி இந்த மாதிரியான புதை வடிவ பொருள்களாலும் காற்று மாசுபடும். அதனால் அதனோட பயன்பாட்டை வந்து குறைக்க வேண்டும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டு சமையலுக்கு விறகுகளை பயன்படுத்துவதை கைவிட வேண்டும். இது இப்போலாம் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் சொல்லியிருக்காங்க, நம்மளோட வீட்டு பயன்பாட்டிற்கு அந்த விறகுகளை எரிச்சு சமைக்கிறதுனாலையும், அதனோட புகையினாலும் காற்று மாசுபடுது. அதனால அதையும் தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலா இயற்கை வாயு மூலமா சமையலை வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பொது போக்குவரத்தை பயன்படுத்தும். 2வது வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மின்னாற்றலாக இயங்கும் ஊர்திகளை பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. அப்புறம் ஃப்ளோரோ கார்பன் வந்து வெளியிடக்கூடிய நச்சு காற்று வெளியிடக்கூடிய இயந்திரங்களான அதாவது ஏசியினோட பயன்பாட்டை குறைக்கணும்னு சொல்றாங்க. அடுத்தது கச்சா எண்ணெய், நிலக்கரி போன்ற புதை வடிவ பொருள்களை வந்து நம்ம தவிர்க்கணும். வீட்டு சமையலுக்கு பார்த்தீங்கன்னா, விறகுகளை பயன்படுத்துவதை தவிர்த்து இயற்கை வாயு வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கடைசியா வந்து முடிவுரையில் பாருங்க, இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களுள் காற்று மாசுபாடு ஒன்றாகும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, காற்று மாசுபாட்டாலையும் நிறைய உயிரிழப்பு ஏற்படுது. அதனால நம்ம என்ன பண்ணணும், காற்றை வந்து மாசுபாட்டை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தூய்மையான அந்த காற்றை சுவாசித்தாதான் நம்ம நெடுங்காலம் வந்து வாழ முடியும். அதனால அதுக்கான முயற்சியை நம்மளும் வந்து சின்ன பசங்களாக நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, உங்க வருங்காலத்துல நம்மளும் அந்த காற்று மாசுபாட்டை வந்து தவிர்க்க முடியும். இந்த மாதிரியான வழிமுறைகளை நாம வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்து நீங்க அப்படியே பெருசா பார்க்கறதுக்கு கொஸ்டின் பெருசா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பெருசா தான் இருக்கும். நீங்க ஆனா அத படிச்சு நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க இத மனப்பாடமே பண்ண வேணாம். நீங்க ஓனாவே அழகா வந்து எழுதலாம். 2, 3 தடவ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் இல்லாம நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸாம்ல ஈஸியாவே இருக்கும். இந்த கொஸ்டினும் முக்கியமானது, ரொம்ப ரொம்ப எக்ஸாம்ல வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின். அதனால நல்லா இந்த கொஸ்டினை வந்து படிச்சுக்குங்க. இப்போ அடுத்த வீடியோல நம்ம 2வது கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.